2 சாட்சிகளை குறித்ததான அந்த காரியங்கள். 2 சாட்சிகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த 2 சாட்சிகள யார் கொன்று போடுவா அப்படின்னு சொன்னா, பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம். ஒரு மிருகம் அவங்களோட சண்டை போட்டு, அந்த மிருகம் என்ன செய்தான், அவர்கள என்ன பண்ணுதாம், கொன்று போடுதாம். அவர்கள் வந்து அப்படியே அந்த இடத்துல இருக்காங்க. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, 8வது வசனத்தில பாருங்க. அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டாரே. சோதோம் குமரான் ஞானார்த்தமா சொல்லப்படுமா. அந்த உடல்கள் வந்து மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்குமா. எங்க கிடக்கும் அப்படின்னா, எருசலேமின் வீதிகளிலே. எருசலேமின் வீதிகளிலே ஆண்டவர் கொல்கத்தாவிலே சிலுவையிலே அறையப்பட்டார். எருசலேமின் கொல்கத்தாவிலே சிலுவையிலே அறையப்பட்டார் அவர். அப்ப அந்த இடத்துல பாருங்க, நம்மளுக்கு வெளிப்படையா சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். அப்ப எருசலேம் நகரத்தின் விசாலமான வீதிகளிலே அந்த 2 சாட்சிகளுடைய உடல்கள் அப்படியே கிடக்கும். அவர்களோடு யுத்தம் பண்ணி அந்த மிருகம் அவர்களை கொன்று போடும். அப்ப அவங்க உயிரோடு இருந்த நாட்களில் என்னென்ன காரியங்களை செய்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பூமிக்கு வாதைகளால் வாதிக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. யாராவது அவர்களை சேதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மனதாய் இருந்தால், அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அந்த சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவர்களை பட்சித்தது. அவங்க பூமியில் இருக்கிற அந்த காரியங்களை வாதையினால் அவங்க வந்து வாதிச்சாங்க. தண்ணீரை ரத்தமாக மாற்ற அவங்களுக்கு அதிகாரம் இருந்தது. இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க செய்தாங்க. அதனால தேவனை தேட மனதில்லாதவர்கள், அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை தரித்தவர்கள், அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த சாயலை பிரதிபலிப்பவர்கள், அந்த 2 சாட்சிகள் சொல்றதை என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னா கேட்கல. அவர்களுக்கு விரோதமாகவே இருந்து கொண்டு வந்தாங்க. இதற்கு இடையில இந்த மிருகம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, கொன்று போடுகிறது. மிருகம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன். மிருகம்னா அப்படியே மிருகத்தை போலவே வந்து கொன்று போடுற அந்த காரியங்கள் வந்து வரப்போறதில்லை. கண்டிப்பா அந்த மிருகத்தின் ஆவியுடைய ஒரு காரியங்கள் எப்படி அந்தி கிறிஸ்து வந்து ஒரு மனுஷனை போல அவன் வந்து வருவானோ, அதே மாதிரி தான் ஆன்டி கிரைஸ்ட். ஆண்டவர் எப்படி மீட்பை சம்பாதித்து கொடுத்து ஆண்டவர் மனுஷர் சாயல் ஆனாரோ, இவன் என்ன பண்றவன் ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து. இவன் வந்து அந்த மனுஷ சாயல்ல வருவான். அவனுடைய ட்ரிபுலேஷன் நேற்று நான் சொன்னேன். பிசாசு, கள்ளதீர்க்கதரிசி, வலுசர். அவனுடைய ட்ரிபுலேஷன் எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம்ல, மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இவனோட ட்ரிபுலேஷன் பாருங்க. அப்ப இப்பதான் அந்த பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம், அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி, அந்த காரியங்கள், அந்த ஆவியுடைய ஒரு மனிதன், அந்த மாதிரி காரியங்களாக கூட இருக்கலாம் இல்லையா. மனித ரூபத்தில் தான் கண்டிப்பாக வந்து இருந்திருக்க கூடும் என்பது வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள், பைபிள் ஸ்காலர்ஸோடதான காரியங்கள். அப்போ கொன்று போடும்போது அவங்களுடைய உடல்கள் எங்கே கிடக்குது, எருசலேமுடைய அந்த விசாலமான வீதிகளிலே அந்த உடல்கள் கிடக்குது. எல்லாரும் பார்க்குறாங்க, இவங்க இறந்துட்டாங்க, இவங்க செத்து போயிட்டாங்க. அப்போ அவங்க இன்னும் என்ன செய்வாங்க அப்படின்னா, அப்போ இவங்களுக்கு வல்லமையெல்லாம் கிடையாது, இவங்க அவ்வளோதான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ன பண்ணுவாங்க, அந்த பிசாசை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நடக்கும். ஐயோ இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பூமியின் குடிகளெல்லாம் பயங்கரமாக என்ன பண்ணுவாங்களாம், சந்தோஷப்படுவாங்க. அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் கூட வைக்க மாட்டாங்களாம். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள். ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க கைவிடப்பட்ட கூட்டத்தில் அந்த எருசலேமில். நேற்று தான் நம்ம பார்த்தோம், புறஜாதியார் 42 மாதம் அளவும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை அவங்க மிதிப்பாங்க இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அங்கே இருப்பாங்க. புறஜாதிகள் 42 மாதம் அளவு, 3.5 ஆண்டுகள், 42 மாதம். அப்போ எல்லாரும் அவங்க பார்க்குறாங்க. யாராரு, சகல ஜனங்கள், கோத்திரங்கள், பாஷைக்காரர், ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். 3 நாள் வெளியிலேயே செத்துப்போன ஒரு மனுஷர்களை வந்து அடக்கம் பண்ணாமல் போட்டால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. ஆமாம், அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஓட்டார்கள். இது நடக்கும். மகா உபத்திரவத்தின் காலத்திலே எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள் நிறைவேறும். அவ்விரண்டு தீர்க்க தரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால், பார்த்தீங்களா, வேதனைப்படுத்தினபடியால். அப்போ அவங்க மகாவாதிகளால் வாதித்தாங்க. அவங்க வந்து காரணமில்லாமல் துன்பப்படுத்தலை பூமியின் குடிகளை. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது பாவம் பயங்கரமாக பெருகியிருக்கும். நினச்சி பாருங்க. இப்போவே அந்தி கிறிஸ்துவின் நிழல், அந்த சாயல் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் அவன் வந்து பகிரங்கமாக வந்து இறங்கலை. தடை செய்கிறவன் வந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆவியானவர் தடை செய்து கொண்டிருக்கிறார். அந்த காரியங்கள் இருக்கிறது. அப்போ இப்போவே இவ்வளோ அசுத்தங்கள், காரியங்கள் கட்டவிழ்க்கப்பட்டு எவ்வளோ அருவருப்பான காரியங்களை நம்ம பார்க்குறோம். எவ்வளவு காரியங்களை சொல்ல முடியாத அருவருப்பான காரியங்களை பார்க்குறோம். பண்டைய நாட்களில் எவ்வளோ அருவருப்பான காரியங்கள், பாவம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு, எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்தி கிறிஸ்துவே இந்த உலகத்தில்
வந்து ஆட்சி செய்யும்போது பாவம் எப்படி இருக்கும்? பயங்கரமான பாவங்கள் நடக்கும். அப்படியெல்லாம் நடக்கும்போது தான் அவங்க என்ன செய்வாங்க? பூமியின் குடிகளை வந்து அவங்க வாதிப்பாங்க. அப்ப இவங்க என்ன அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவாங்க. பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க. செத்து போயிட்டாங்க அவ்வளோதான் சொல்லிட்டு ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுவாங்க? வெகுமதிகளை அனுப்புவாங்க. 3½ நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இது இப்படியே நடக்கப் போகிறது. இந்த வசனத்தில் எப்படி எழுதியிருக்கிறதோ அது அப்படியே நடக்கப் போகிறது. அவங்கள கொன்றுவாங்க. 2 சாட்சிகள் வந்து ஊழியம் செய்வாங்க. அந்த நாட்களில் அற்புதங்களை செய்வாங்க. பாதாளத்திலிருந்து வருகிற மிருகம் அவர்களை கொன்று போடும். எருசலேமின் வீதிகளிலே அவர்களுடைய உடல்கள் கிடக்கப் போகிறது. 3½ நாள் வரைக்கும் எல்லாரும் பார்ப்பாங்க. வெகுமதிகளை அனுப்பி சந்தோஷப்படுவாங்க. அதற்கு பின்னாடி ஜீவ ஆவி தேவனிடத்திலிருந்து வந்து அவர்களுக்குள்ளே பிரவேசிக்கும் போது எந்திரிச்சு காலூன்றி நிற்பாங்க. இதை பார்த்த எல்லாரும் பயப்படுவாங்க. இதில் எழுதியிருக்கிற பிரகாரம் அப்படியே நடக்கும். இந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நடக்கும். இது எப்போ நடக்கும்? மகா உபத்திரவத்தின் நாட்களிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 7 வருடம் 3½ வருடம் உபத்திரவத்தின் காலம், பின்னாடி 3 வருடம் மகா உபத்திரவத்தின் காலம். இந்த காலத்திலே இந்த காரியங்கள் இப்படியே நடக்கும். பாருங்க 12வது வசனத்தில், இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு அவங்க கேட்குறாங்க, இங்கே ஏறி வாருங்கள், ஊழியம் முடிஞ்சிருச்சு, எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் முடிஞ்சிருச்சு, நீங்கள் அந்த காரியங்களை நிறைவேற்றிட்டீங்க. ஆமாம், 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியான அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்து பூமியின் குடிகளுக்கு இடத்துல சாட்சிகளை ஏற்படுத்தும்படி உங்களை நான் 2 சாட்சிகளை அனுப்பினேன். உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க. இங்கே ஏறி வாருங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த சத்தத்தை அவங்க கேட்பாங்க. கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். சத்துருக்கள் பார்க்க ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார். விரோதிகள் பார்க்க ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார். சில நேரத்திலே சில காரியங்களை ஆண்டவர் சத்துரு பார்ப்பதற்கு அனுமதிப்பார். பாருங்க, நம்ம உயர்த்தப்படுகிற காரியங்களை நம்ம வந்து தாழ்ந்து போன நம்ம உயர்த்தப்படுகிற காரியத்தை நமக்கே தெரியாது இவங்களாம் சத்துருவான். ஆனால் அவர்கள் முன்பாக ஆண்டவர் பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். தாவீதினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம கூட விரும்ப மாட்டோம். ஆனால் ஆண்டவர் இதில் கணக்கில் வச்சுட்டே இருப்பார். நம்முடைய தேவனை போல ஒரு தேவன் இல்லை பிரியமானவர்களே. இங்கேயும் அதே போல தான் நடக்கிறது. சத்துருக்கள் பார்க்க அவர்கள் ஏறி வானத்திற்கு அவர்கள் போவார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 இடிந்து விழுந்தது. எருசலேம் வைக்கப்பட்டிருக்கிறது. 10 இடிந்து விழுக போகிறது எருசலேமில். எப்போ? மகா உபத்திரவத்தின் காலத்தில் 10 இடிந்து விழுக போகிறது. மனுஷரில் 7000 பேர் பூமி எதிர்ச்சியினால் அழிந்தார்கள். பெரிய பூமி எதிர்ச்சி உண்டாக போது. அவங்க மேலே ஏறி போனோன்னே மகா உபத்திரவத்தின் அந்த 3½ வருஷத்தில் 10 இடிந்து விழும். 7000 பேர் கவுண்டிங் எழுதிட்டு இருப்பாருங்க. யார் அந்த பூமி எதிர்ச்சியில் சாக போகிறாங்க, யார் அங்கே இருக்க போகிறாங்க, யார் சாகிறதுக்கு குறிக்கப்பட்டாங்க எழுதி வச்சுட்டாரு ஆண்டவர். அனந்த ஞானமுள்ள தேவன். யார் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவங்க, யார் அந்த அந்திகிறிஸ்துவினுடைய முத்திரையை தரிச்சவங்க, யார் அவனுடைய அந்த காரியத்துக்கு உள்ளானவங்க, அவனுடைய காணியாட்சிக்கு உட்பட்டவங்க, தேவனுக்கு தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும். அனந்த ஞானமுள்ள தேவன். 7000 பேர். இந்த 7000 பேர் கவுண்டிங் நம்ம எங்கே பார்ப்போம்? நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்ப்போம். ஆண்டவர் எலியா கிட்ட சொல்லுவார், நான் ஒருத்த மாத்திரம் தான் மீதியாக இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். 7000 பேரை மீதியாக நான் வச்சுருக்கேன். பாகால்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர். இந்த இடத்துல ஒரு 7000 பேர் என்ன பண்ணுறாங்க? பூமி எதிர்ச்சியில் மரிச்சு போகிறாங்க. மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ அங்கே ஒரு கூட்டம் இவர்களுடைய இறப்புக்கு பின்பாக ரட்சிக்கப்பட போகிறது. அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரிக்காதவர்களாக இருக்கலாம், பயந்து வாழ்ந்துட்டு இருந்தவங்களாக இருக்கலாம், ஒளிஞ்சு எப்படியோ அந்த 3 வருஷத்தை அவங்க அப்படியே கடத்தி அடுத்த மகா உபத்திரவத்தின் 3 வருஷத்துக்குள்ளே அவங்க அப்படியே நடந்து கொண்டு போகலாம். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பயமடைந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு கூட்டம் மகிமைப்படுத்தும், ஒரு கூட்டம் ஆண்டவரை துதிக்கும். அப்போ ஆண்டவர் ஒரு ஜனத்தை மிச்சம் வச்சுட்டே வருவாருங்க பூமியில். தேவனுடைய ஜனத்தை ஒரு குரூப் அப்படியே மிச்சம் வச்சு பாதுகாத்துட்டே வருவார். 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. 2 ஆபத்து போயிருச்சு, 3ஆவது ஆபத்து அடுத்தது வரப்போகுது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம் வார மண்ணுவார் எனும்
கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அல்லேலூயா. அவ்வளவுதான், எல்லா காரியமும் முடிஞ்சு கடைசியில் என்ன நடக்குது? ராஜ்யங்கள் கர்த்தருடைய ராஜ்யமாக மாறுது. 7ஆம் தூதன் எக்கால ஊதும் போது 7 முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. 7ஆம் முத்திரையில் 7 இடிகள் பேசப்படுகிற வார்த்தைகளை எழுதாத, அதை எழுதாமல் நீ முத்திரை போடுன்னு யோவானுக்கு சொல்லப்பட்டது. அடுத்தது 7 எக்காலங்கள் ஊதப்படுகிறது. இந்த 7ஆவது எக்காலம் ஊதப்படும் போது 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. ராஜ்யபாரம், அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். அப்போ இயேசு வருவார், இயேசு ராஜாவாக வருவார் எப்படி என்கிறதான காரியம் எங்கே நிறைவேறுது? இங்கே தான் நிறைவேறுது. அன்றைக்கு யூதர்கள் நினச்சாங்க, வேத பாரகர் பேச நினச்சாங்க, இந்த உலகத்தில் ஆட்சி பண்ணுறவர் ஆண்டவர். அவர் சொல்லுவார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. அவர்களுக்கு புரியல. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, நீங்கள் ஆயத்தமாகுங்க. அங்கே சொல்லப்பட்ட அந்த காரியம் இங்கே இதோ சமீபமாய் அப்படியே வருகிறது. 7ஆம் தூதனுடைய எக்காலம் ஊதின அந்த நாட்களிலே நிறைவேறுகிறது. அந்த ராஜ்யம் இங்கே வருகிறது. இங்கே அவர் என்ன செய்கிறாரு? ராஜ்யபாரம் பண்ண, கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யம் ஆயிற்று. இங்கே அவர் ராஜ்யபாரம் பண்ண போகிறார். 1000 வருட அரசாட்சிகள், அதற்கு பின்னாடி சில முக்கியமான காரியங்கள் நடக்கும் பாருங்க. அது ஒன்றன் பின் ஒன்றாக தனித்தனியாக நம்ம அந்த காரியங்களை பார்க்கணும். 1000 வருட அரசாட்சி அப்படின்னா என்ன? அர்மகெதோன் யுத்தம் என்று ஒன்று இருக்கிறது. அப்படின்னா என்ன? கோகு மாகோகு யுத்தம் என்று இருக்கிறது. அதுனா என்ன என்ற காரியங்கள், இது தனித்தனியான சப்ஜெக்டாக நம்ம எடுத்து படிக்கணும். இங்கே 7ஆம் தூதனுடைய எக்காலம் ஊதின அந்த நாட்களிலே இந்த காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாய் மாறின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். இங்கே தான் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை என்ன ஆகுது? நிறைவேறுது. 2ஆம் சங்கீதத்தில் ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் அவர்களை நரகத்திலே தள்ளுகிறதுக்கு பாருங்க காலம் வந்தது. காலம் அப்போ வருது. அவ்வளோ டைமு, அவ்வளோ நாள் காத்திருக்க வேண்டியது இருக்குது. பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று வசனம் சொல்கிறது. இன்னொரு அதிகாரத்தில் நம்ம படிக்க போகிற வசனத்தில் பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். 13வது அதிகாரம்னு நினைக்கிறேன். பரிசுத்தவான்கள் பொறுமையாக காத்திருந்தாங்களே, அவங்க பரிசுத்தவான்கள் காலம் வர்ற வரைக்கும். காலம் அது அதினதின் காலம் என்று ஒன்று இருக்கிறது. சகலத்தையும் ஒரு காலத்தில் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவோட அந்த ராஜ்யம் வர்றதற்கே எவ்வளவு காலம் ஆகுது பாருங்க, எவ்வளவு நாட்கள் ஆகுது, எவ்வளவு காலங்கள் ஆகுது. அவருடைய ராஜ்யம் வருவதற்கு அந்த ராஜ்யத்திலே நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக வைக்கப் போகிறார். இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் என்ன செய்ய போகிறார்? ஆண்டவர் ஆளுகையை கையில் கொடுப்பாரு. ஆளுகின் செங்கோலை கையில் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று பவுல் எழுதுவதை பார்க்க முடியும். ஆளுகை செய்கிறவர்களாக நம்மை ஆண்டவர் வைப்பார். காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். பரலோகமே பார்த்துட்டு இருக்குது இந்த காரியத்திற்கு. பரலோகம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இந்த காரியம் எப்போ நடக்க போகுது, எப்போ நடக்குதுன்னு பரலோகம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் பரலோகத்திலே தேவ ஆலயம் திறக்கப்பட போகிறது. தேவ ஆலயம் திறக்கப்பட போகிறது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அங்கே உடன்படிக்கை பெட்டி. அப்போ பாருங்க, எங்கே தொடங்கி எங்கே முடியுதுன்னு பாருங்க. பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு எல்லாமே நமக்கு முக்கியம். இங்கே தொடங்கப்பட்ட காரியங்கள் அங்கே போய் அப்படியே முடியுது பாருங்க. இங்கே அதே மாதிரி உடன்படிக்கை பெட்டி, பரிசுத்த ஸ்தலம், அந்த காரியங்கள் அடுத்தது அப்படியே கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே வரும். அடுத்தது மறுபடியும் போய் அங்கே டச் பண்ணுது பாருங்கள். பரலோகத்திலே தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய ஆலயம் திறக்கப்படுகிறது. உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெருங்கல் மழையும் உண்டாயின. பூமியில் அதெல்லாம் உண்டாகுது. இந்த காரியங்கள் அப்படியே நடக்கும்போது அப்படியே 7ஆம் தூதனுடைய காலத்தின் காரியங்களை இந்த சம்பவத்துக்குள்ள இடையில சில காரியங்கள் நடக்கணும். சில காரியங்கள் நடக்க போகிறது. நம்ம ஒவ்வொரு சாப்டராக படிக்கும்போது நம்ம அந்த காரியங்களை தெரிந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட இந்த காரியங்களை விளக்கி நம்ம கொடுத்தார். அதிகாரமாக தியானித்து கொண்டு வருகிறோம். இன்னுமாக கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி கொடுக்கணும். அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா.